Hi guys, good evening to everyone and welcome to the channel Ada 247 Tamil 2.0 here. So I think எல்லாரும் online வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். Online இன்னும் வரல அப்படின்னா just join online everyone here. உங்களுக்கான live session start ஆயிருச்சு. And join பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன like and do subscribe the channel. இன்னும் ஷேர் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Yes guys, have you joined or not here? ஓகே ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து விடுங்க. லெட் மீ ஸ்டார்ட் வித் அவர் டுடேஸ் செஷன் ஹியர். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஃபில்லர்ஸ். ஸோ டபுள் ஃபில்லர்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஹை லெவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட பேங்க் லெவலில் இருக்கும். அதுவே கொஞ்சம் மீடியம் லெவல் ஆவரேஜான வேர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராபப்ளி தட் வில் பி ஃபார் யுவர் எஸ்எஸ்சி பேப்பர் ஆர்பிஐ ரிலேட்டட் இந்த மாதிரி கொஷின்ஸாக உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ லெவல் ஆஃப் கொஷின் மட்டும்தான் மாறுமே தவிர method answering all these things will never get changed at any part here. Ma'am, group 4 batch study plan. Hari Ravi, இன்னும் plan வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலையா? Okay, let me find with that. Okay, I think இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. Okay, I'll check with that. Okay, don't worry about this point. உங்களுக்கு பிளான் வந்து அப்டேட் ஆகிடும். பிளானை பற்றி ஏன் இவ்வளோ வரி பண்ணிக்கிறீங்க? பிளான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே கிடையாது. வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் இட் ரெடி. ஓகே ஃபைன் கைஸ். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் அவர் டுடேஸ் கொஷின் ஹியர். இன்னியோட கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி guys have to be ready with your vocabs and everything. எல்லாமே vocabulary part எல்லாமே ரீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? Yes guys. Okay, let me start with our today's session here. இன்னொரு டாபிக்கோட முதல் கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக ஆப்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுங்க பார்க்கலாம். Who is going to give the perfect answer for the very first question here? India and China have agreed to what? From 3 fictional points in Ladakh and from their current position அப்படின்னு கொடுத்துருக்காங்க. What will be the right answer for this one? Yes, Saranya, good evening to you here. Yes, what will be the answer? First question கான answer ரொம்ப சிம்பிளான question தான். அவ்வளோ கஷ்டம் அப்படின்றது கிடையாது. It is very simple to answer it if you guys know the logic very clearly. Logic ரொம்ப clear-ஆ இருக்கீங்க அப்படின்னா question ரொம்ப ரொம்ப easy. Yes, what's the answer for this one here? Anyone? Any prediction? Any prediction? Yes, Revant have given me option C. Okay, let me check whether option C is right or wrong அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். Like வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have the question India and China அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? India and China அப்படிங்கிற வேர்டில் what was the logic? What they are trying to convey the message அப்படின்னு பார்த்தா they have agreed. எதுக்காக agree பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ agree பண்ணுறது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். பட் agreed to agreeable அப்படின்ற வேர்ட் கண்டிப்பா வராது, எலிமினேட் பண்ணிடலாம். நாஸ்டிங்கிற வேர்டும் வராது, we can eliminate. Clear will not be there. Absolution grammaticalaவே வராது, so we can eliminate. So here
to clear from 3 fictional points, even clear கூட லைட்டா டவுட் இருக்க சான்ஸ் இருக்கும். அதனால let me go for D and C. remaining எந்த வேர்டும் கரெக்டா இருக்க சான்ஸ் கிடையாது. So now go for the next one. From 3 frictional points in Ladakh. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொசிஷன்ல இருந்து from there அப்படின்னு கொடுத்திருக்காங்க. and welcome, pull upங்கிற வேர்ட் எதுவுமே மேட்ச் ஆகாது. pick up from their current position னா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதல் அப்படிங்கிற மாதிரி, which is not here. They are speaking about withdraw from their current position. So the only answer can be option C. C is the right answer here. India and China have agreed to clear from அப்படின்ற வேர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அதிலே கிளியர் பண்ணிட்டாங்க, மீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளியர் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிக்கப் ஃப்ரம் தேர் கரண்ட் பொசிஷன் அப்படின்னா அங்க இருந்து திரும்பி பிக்கப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கிறதுனால டி கண்டிப்பா ஆன்சர் வராது. சி, இந்தியா அண்ட் சைனா ஹாவ் அக்ரி டு டிஸ்என்கேஜ். இந்த மூணு விஷயத்துல இருந்தும் அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் pull back from their current position. So they are withdrawing from their current position அப்படின்றது தான் right answer. So C is the perfect answer. I hope Santosh Kumar also have given the right answer for this question. Coming with our second one. What's the answer for second one? The Maharashtra government has told the High Court அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்கணும்? High Court that it cannot the ICSE examination to be, அதாவது இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அது எஸ்பெஷலி இந்த COVID-19 சிச்சுவேஷனால எக்ஸாம்ஸை எதையும் நடத்த வேணாம் அப்படிங்கிறது மீனிங் இல்லையா? அப்போ கீழே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிலீஃப், ரியலிஸ்டிக், குவிக், டிஸ்கிரேஸ்ஃபுல், இந்த வேர்டு எதுவுமே அந்த மீனிங்கை சஜஸ்ட் பண்ணல. conducted மட்டும்தான். examinations can be conducted or can be cancelled. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். அந்த வகையில A is the only answer for the question here. So the Maharashtra government has told the Bombay High Court that it cannot permit the ICSE examination to be conducted because of the COVID-19 situation, which is the right one here. Yes, Selva Kumar Selva, very special good evening to you here. Second one, A is the right answer. Moving on with our third question. Yes, what's answer for the third one? Third one. Even in the words எல்லாமே ரொம்ப ட்ரிக்கியா இருந்தா கூட சிச்சுவேஷன் வச்சு ஆன்சர் கெஸ் பண்ணும்போது ஐ ஹோப் அந்த ட்ரிக்கினஸும் எலிமினேட் பண்ண ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இஸ் தட் சோ ஆர் நாட் கைஸ்? எல்லாருக்கும் அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாவும் சிம்பிளாவும் ஃபீல் பண்றீங்களா இல்லையா? சிச்சுவேஷன் மெத்தட் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் உடைய ஆன்சர் Is that clear right now guys? தமிழ்ல கிளாஸ் நடத்துங்க மேம். செல்வகுமார் செல்வா, இது இங்கிலீஷ் செஷன் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க தமிழ்ல சொல்ல முடியாது.
கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் படிக்கும்போது தான் யூ வில் பி கம்மிங் டு நோ அது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற லாஜிக்கையும் உங்களால் கெட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தமிழில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். உங்களுக்கு எது புரியலன்னு சொல்லுங்கள், அதில் எக்ஸ்பிளைன் யூ இன் தமிழ். எப்போவுமே கொஸ்டினை படிக்கும் போது தமிழில் எக்ஸ்பிளனேஷனை மட்டும் நோட் பண்ணுங்க. சென்டென்சஸ் எல்லாமே வந்து படிக்கிறப்போ என்ன மாதிரியான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேயிங் த வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து டெல்லியில் சிவியராக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த கவர்மெண்ட்ஸ் ஆர்டர் வந்து மேண்டேட்ரி ஆஃப் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ why it is very important அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. why it is mandatoryயும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இஸ் மெஸிங்கிற வேர்ட் வராது. இஸ் ஸ்லோன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல டெல்லியில் சிவியராக இல்லை அப்படிங்கிற வேர்ட் கொடுக்கக்கூடாது. ஸ்டில் சிவியர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சிவியர் அப்படின்னு வந்தால் மேண்டேட்ரிங்கிறது எஸ் இட் இஸ் ஓகே, பட் இது இன்னும் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மீனிங் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த நாட் சிவியருங்கிற வேர்ட்னால ஸ்லோங்கிற வேர்ட் மேட்ச் ஆகாது. ஸ்விஃப்ட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன? ஸ்விஃப்ட் அப்படின்னா இங்கும் அங்கும் மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸ்விஃப்டிங் ஃப்ரம் ஒன் டு another அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்ட் வச்சு இந்த மீனிங் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரியோ ஃப்ரம் டு ஒன் டு another அப்படிங்கிற மாதிரியும் மீனிங் இல்லை. ஸோ வி கேன் எலிமினேட் தட் ஆப்ஷன் ஆல்சோ ஹியர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் எலிமினேட் பண்ணாதான் நம்மளால 100% அக்யூரேட்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். அண்ட் இட்ஸ் நாட் அட்மைரபிள் ஆல்சோ. chaotic is chaotic. Order for mandatory of clinical assessment is chaotic அப்படின்னா ஏன் அது கன்ஃபியூஷனாக இருக்குது, சிவியராகவே இல்லை, பட் ஏன் வந்து இதை வந்து லைக் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறீங்கன்ற கன்ஃபியூஷன். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். கம்மிங் வித் அவர் fourth question. What's the answer for the fourth question? What will be the right answer for the fourth one? Fourth one ka answer enna? Okay, option B. Santosh Kumar Raven have given option B answer சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி ரிமைனிங் பர்சன்ஸ் மற்றவங்க எல்லாரும் என்ன ஆன்சர் சஜஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். எஸ் அதர்ஸ்? Okay, let me go for the answer here. ஆன்சர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்றேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷனில் இருந்து அதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண ஆல்வேஸ் ட்ரை இட். எப்போவுமே இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இனிஷியலாக, பட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்க அண்ட் யூ ஆர் கோயிங் ஆன் வித் தட் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப ஈஸியாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, யாருக்காவது இந்த கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. I'll explain you how to move on with that also. Okay, so now we'll go for the answer. Live proceedings of parliament session. Parliament session oda live proceedings எல்லாத்தையுமே will to be telecast. இது எல்லாத்தையும் telecast பண்ணணும். But the manpower and technical resources will be அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மேன்பவரும் டெக்னிக்கல் ரிசோர்ஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்றது வேர்டு இருக்கு. கிராமட்டிக்கலா பார்த்தீங்கன்னா V3 இருக்கணும். இந்த இடத்துல வந்து ப்ராபப்ளி V1 அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் will be charged இருக்கணும், கண்டிப்பாக வராது. டிக்ரீட் அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட இது ஒரு law oriented, பட் லைவ் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றது என்னன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட லைவ் கேஸ்ட் தான். அந்த லைவ் கேஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, லைவாக செஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற பாயிண்ட், அது ரிலேட்டடாக நம்ம சொல்லும் போது டிக்ரீடுங்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அக்விட் டஸ் நாட் ஹேவ், ஏன்னா அண்டர்மைனுங்கிற வேர்ட் செகண்ட் பார்ட்டில் வராது. அண்ட் ஆர்டர்டு இருக்கணும், தட் இஸ் ஆல்சோ நாட் ரைட். ஸோ இது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரெண்டுத்தையும் மேட்ச் ஆகுது. லைவ் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் செஷன்ஸ் வில் continue to be telecast, but the manpower and technical resources will be integrated. So manpower and technical resources you ஒண்ணா integrate பண்ணிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. So B is the right answer for the question here.
That is a major one. That's right. Yes. Telecasted அப்படின்னு இருக்கணும். But they have given இது questionலயே mistake இருக்கு. Don't worry about those things and all. It should be actually telecasted. That is an error. Yes, Revant, it should be to be telecasted. பட் ஆனால் அந்த இடத்துல இல்லைன்னா பி ஃபார்ம் நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. Will continue to telecast, but the manpower and technical resources will be integrated will be the right answer. அதில் grammar error இருக்கு. Coming with our fifth question. Yes, Revant, you are correct. You're perfectly right. So Revant is the first person always to give me the answer, it seems here. Revant, பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு எக்ஸாம்க்கு. கொஷின் அது ரொம்ப பர்ஃபெக்டாக இப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சீரியஸ்லி ஐம் கிளாட் டு சி தட் ஹியர். சரண்யா, எஸ், ஃபிஃப்த் ஒன் இ. லெட் மீ கோ ஃபார் த ஆன்சர் ஹியர். இது கிராமட்டிக்கலாகவும் நம்ம செக் பண்ணலாம் இல்லையா? ஸோ கிராமர் எலிமினேஷன் வச்சு நம்ம பார்க்கணும்னா ஹேஸை ஃபாலோ பண்ணி எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதில் V3 ஃபார்மட் மட்டும்தான் வரும், வேற வேர்ட் வராது. அப்போது ஹேஸ் சுப்ரீம் அப்படின்னு வராது. க்ளூலெஸ் கண்டிப்பாக வராது. அதே மாதிரி பெர்சிஸ்டன்ட் இந்த வேர்டுக்கும் அந்த கிராமட்டிக்கல் லாஜிக்கும் மீனிங் வராது. ஹேஸ் சஸ்டைன், ஹாஸ் ரிட்டர்ன், ரெண்டு வேர்ட் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் நவ் அ குரூப் ஆஃப் நியர்லி 90 பீப்புள் ஹேஸ் சஸ்டைன்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஹேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சஸ்டைன்ட் ஃப்ரம் அப்படின்னா கொடுத்துருக்க முடியும். சஸ்டைன்டு டூங்கிற வேர்ட் வராது. சஸ்டைன்டுங்கிற வேர்டோட ப்ரப்போசிஷன் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகாது. டூ ரிட்டர்ன் டு தி டெல்லி அர்பன் ஆர்ட் கமிஷன், கமிஷனுக்கு எழுதி தான் கொடுக்க முடியும் இல்லையா? காலிங் அப்பான் இட் டு ரிஜெக்ட் த ப்ரப்போசல் ஃபார் அ நியூ பார்லிமெண்ட் பில்டிங், ஒரு புதுசாக ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. காலிங் அப்பான் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா டிமாண்ட் ஃபார் சம்திங், இதை செய்யாதீங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கிறது, which is the right meaning. மீனிங்கும் மேட்ச் ஆகக்கூடியது இதுதான். ஃபிஃப்த் ஒன் இ is the perfect answer for the question. Coming with our sixth one.
Yes, 7th one was and 6th one. Sixth question I got the answer like E and Ragul Chandran Matu D option kuduthirkinga. So let me verify whether D is right or E is right அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த question ஓட one and only meaning என்ன அப்படின்னா allegation was by Delhi government standing counsel Rahul Mehta who said that there was a connectivity issue. One second. Sorry for the trouble, guys. I'm sorry for this. The allegation was by Delhi government standing counsel Rahul Mehta, who said that there was a connectivity issue which was being அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல again பாத்தீங்கன்னா was plus being அப்படிங்கிற வேர்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி again V3 வரணும். ஏன்னா இது வந்து passive voice உடைய structure. அதே மாதிரி இங்கேயும் பை டெல்லிஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கவும் நமக்கு V3 ஃபார்மட் தான் வரணும். இது கிராமட்டிக்கல் லாஜிக். அந்த கிராமட்டிக்கல் லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா வாஸ் concealed இருக்கணும், which is not right here. was aware of அப்படின்னு இருக்கணும், which is not. was innocent அப்படின்னு. the allegation was refuted by Delhi government standing counsel அப்படின்றது தான் right word. ரெஃப்யூட்டட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்றது இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ப்ரூவ் பண்றது. ஹூ சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ E is the perfect answer for the sixth question. ஆன questions நமக்கு solve பண்ணணும். எந்த மெத்தட்ல solve பண்ணலாம், எப்படி solve பண்ணலாம், இந்த active voice, passive voice, direct, indirect speech இது எல்லாம் எப்படி solve பண்ணலாம், what are the forget and don't miss the session also here. rate பாத்தீங்கன்னா 5799. ஆனா என்னோட கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா Y205 கோட் யூஸ் பண்ணும்போது it is all. And your next question, 7th one, what's the right answer for 7? Question kana answer option A கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Let me verify with option A whether it is right or Delhi அப்படின்ற வேர்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வேர்டை வச்சு what they are suggesting அப்படின்றத first பாருங்க. 788 new COVID-19 cases yesterday. அப்போ இதுல எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே கிடையாது, ரெக்கார்டட் மட்டும்தான் இதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு கேசஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ல எமர்ஜ்டு கிடையாது, க்ளோரிஃபைடு, அன்சர்டன், டிஸ்பைஸ்டுங்கிற வேர்ட் வராது. ரெக்கார்டட் இப்போமா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் 7th question. Okay, coming with our 8th question. What's the right answer for 8th one? Yes, what's the answer for the 8th question? 8th one உடைய answer. I think so actually guys. என்னோட சைட்ல கொஞ்சம் நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். I'm not sure what is that issue. Just give me a second, I'll correct with that issue then. Yes, 8th one I think so. இப்போ buffering problem இதெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
So I have corrected it. Let me verify இந்த ப்ராப்ளம் இப்போதைக்கு சர்வைவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். Okay, let's go for the answer here. 8th question உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the experience in managing the what helped the state realize the weakness in its public health system and build a more an alert disease surveillance mechanism அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படின்னு நல்லா நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். The experience in managing the conspiracy அப்படிங்கிறது plan. ஆனால் இந்த இடத்துல they are speaking about a disease. அதனால இந்த word வராது. And we have the word like gleam அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். gleam அப்படிங்கிற வேர்டும் கரெக்டாக இங்கே மேட்ச் ஆகாது. So we can eliminate that. composure position அவங்களோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்றது அதுவும் கரெக்ட் கிடையாது. இந்த ரெண்டு வேர்டு மட்டும்தான் டிசீஸ் ஓரியன்டா இருக்கு. ஸ்ப்ரெட் அண்ட் அவுட் பிரேக் இது ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். இப்போ now we are going for that here. The spread or the outbreak அப்படின்னு சொல்லலாம். Helped the state realize the weakness in its public health system and build a more அதாவது build a more alert அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா சென்சிட்டிவிட்டினா வரும், எஜிடேஷன் கோவம், அதனால அதுவும் வராது. சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் 8th question. That's right. Revanth and Saranya have given the right answer for this question here. Okay, which is the perfect answer for the question. Coming with our 9th one. So 9th question கொஞ்சம் லாஜிக் டிஃப்ரெண்ட். அதாவது ரெண்டு சென்டென்ஸுக்கு ரெண்டு ஃபில்அப் கொடுத்துருப்பாங்க. யூ நீட் டு ஐடென்டிஃபை one common word for both the fill-up. Okay, and your 9th question. Yes, what's the answer for the 9th one? 9th question கான ஆன்சர் ரெண்டு சென்டென்ஸ்லயும் காமனான வேர்ட் நம்ம ஃபில் பண்ணும். ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. வாட் வில் பி த ரைட் ஒன்? Yes, what's the answer for 9th one? 9th question கான ஆன்சர் ரெண்டு ஃபில்அப்க்கும் ஒரே வேர்ட் நம்ம ஃபில் பண்ணோம், which is கொஞ்சம் ட்ரிக்கி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரிக்கி. யூ கேன் டிசைட் யுவர் ஆன்சர். கண்டிப்பா ரெண்டுத்துக்கும் காமனான வேர்டா அதுவும் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா? அப்போ பார்க்கும் போது just see here. I said that I thought he was a nice guy even though it seemed that he had அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் பார்க்கும்போது பழகும் போதும் ஒரு நல்ல கை மாதிரி தான் தெரிஞ்சிருக்காங்க. he is like a good person. ஆனா it seemed that he had அப்படின்னு கொடுக்கும் போது கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இதில் ஹேசன் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் அப்படின்னு இண்டிகேட் ஆகும். அதுக்கு மீனிங் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட்டிஸ்ஃபிகேஷனுங்கிற வேர்ட் வராது. கன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் ரிலேட்டட் வேர்ட். அப்போ இது வருமா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். நேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. walkouts, natural disasters or any number of other tragic scenarios could shut down a business overnight or force நிறைய டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு சாய்ஸஸை சூஸ் பண்ணி விட்டுறோம். அப்போ கன்டென்ஷனும் வராது, நேட்டிவ் சாய்ஸஸ் வராது. அன்டிசைரபிள், எங்களால் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரிக்கியான விஷயங்கள் நிறைய நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். Raven have given the perfect answer for this question. And our 10th question.
ஸோ எகெயின் ஐம் சஜஸ்டிங் யூ, உங்களுக்கு டிஎன் மெகா பேக்கை பற்றி நான் திரும்பவும் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் எஸ்எஸ்சி ரிலேட்டடான இன்னும் நிறைய கிளாஸஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் அண்ட் ரயில்வேக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பேட்சை பை பண்ணுறதுனால எல்லா பேட்ச்க்கும் அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரே ஒரு பேக் டிஎன் மெகா பேக் மட்டும்தான். So don't miss it and don't lose the opportunity also here. அதுவும் validity 12 months கொடுத்திருக்காங்க. Even guys don't wait, உங்களுக்கான பேங்க் ரிலேட்டடான மெகா பேக்கும் கூடிய சீக்கிரம் ஆன்லைன்ல வரப்போகுது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேக் மட்டும் பை பண்ணிட்டீங்கன்னா என்டையர் லைவ் கிளாஸ்மே உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். ஸோ எத்தனை தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், எத்தனை தடவை படிக்கணும் அப்படின்னாலும் சரி, திஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட் ஹியர். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட கோட் Y205 மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க வித் ஆஃபர் 77%. அதுவே ஆல்ரெடி ஜாயின்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, விச் மீன்ஸ் ஏற்கனவே 2 பேட்ச் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கோங்க. கீழே இந்த வீடியோக்கு கீழே பேடிஎம் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் வச்சு அப்கிரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவர் 10th question. What's the answer for the 10th one? Yes, what's the answer for the 10th one? The band released the song 6 months after 1992 Los Angeles riots. So Los Angeles riots க்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த பேண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Which stemmed from the of the 4 white police officers. Stemmed from the அப்படின்னா என்ன, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அல்லது அவங்களுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ண பாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கோஆப்ரேஷன் ஃப்ரம் தி கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வராது. ஸ்டெம்ட் அப்படிங்கிறது ரூட்ல இருந்து வேர்ல இருந்து வெளியில வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த வேர்டையும் பார்க்குறாங்க, அடுத்த சென்டென்ஸையும் ரீட் பண்ணலாம். with all the evidence against him, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய evidence, and only a handful of character witnesses his lawyers say he has a little chance of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. little chance of அப்படின்னா என்ன, இதை வந்து lawyers ரிலேட்டடாக கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமான வேர்டா மட்டும்தான் இருக்கும், அதனால கோஆப்ரேஷன் வராது. aboriginal, absolute will not be, humility will not be, acquittal which means judgment. அக்வைட்டலுங்கிற வேர்டோட மீனிங் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட், அதாவது இவங்க தப்பு பண்ணலை பட் இருந்தாலும் அவங்கள சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் அக்வைட்டல். ஃப்ரம் தி அக்வைட்டல் ஆஃப் த 4 white police officers, தப்பு பண்ணாதவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ற மாதிரியான கண்டிஷன்ஸ். ஓகே, that's your 10th one. And our 11th question, what's the right answer for 11th one? What's the answer for the 11th one? Interestingly enough,
knowing how the book will end does not stop readers from suspending and investing in the teenage heroes here. So உங்களை suspend பண்றதுக்கும் teenage heroesக்கும் டீனேஜ் ஹீரோஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் ஃப்ரம் சஸ்பெண்டிங் அவங்களோட நம்பிக்கை இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறது கம்ப்ளீட் நம்பிக்கையை பேஸ் பண்ணது. இன்ட்ரெஸ்டிங்லி இனஃப் நோ ஹவு த புக் வில் எண்ட் டஸ் நாட் ஸ்டாப் ரீடர்ஸ். அந்த புக் எப்படி வேணாலும் எண்ட் ஆகலாம், ஆனால் அவங்களோட நம்பிக்கை அந்த டீனேஜ் ஹீரோஸோட நம்பிக்கையினால தே ஆர் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. The guy is an artist and he desires his audience not only to suspend, again இதுவும் அதே word தான். So from suspending belief related இருக்கக்கூடிய ஒரே ஒரு option disturbing, rebellion, incursion, receive will not be. This belief is the only option of the question here. So option A is the right answer for this question. Okay, moving on with our 12th question and the last and final question also. What is the right answer for this question? What's the answer for the final question? It is heinous. Heinous is a okay. Heinous அப்படிங்கிற வேர்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Heinous அப்படிங்கிற வேர்ட் வந்து it is like a wicked action இல்லையா? அந்த wicked அப்படின்றத எவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். Now, new rule has sharply narrowed the situation in which police can held liable even for truly அப்படின்ற வேர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ரைட்ஸ் வயலேஷன், அப்போ இது நெகட்டிவ் சென்ஸ் வேர்ட் இல்லையா? அப்போ ஹார்மனிங்கிறது அக்ரிமெண்ட் வில் நாட் பி ரைட். ஹைட்டன் வராது. ட்ரூலி டிக்ரீஸ் ரைட்ஸ்ன்றதும் வராது. ட்ரூலி ரீஓப்பன் ரைட்ஸ் வயலேஷனும் வராது. ஹீனியஸ் இஸ் த ஒன்லி வேர்ட். விக்கடா எந்த அளவுக்கு அதை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். டி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 12th one. அதே மாதிரி செகண்டுக்கும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். The pressure on companies to make money for their shareholders has led to some, again same option, led to some truly wicked acts will be the right word. Adanal D is the perfect answer for the question here. Okay guys, so already I think இந்த கொஸ்டின்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வச்சு இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் இன்னும் இதை விட ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரை டு லேர்ன் மோர் vocabulary and make your vocabulary part to be strong enough. Okay. So guys, thank you. Bye bye. Marakam ஒரு சின்ன like and do share the video to your friends here. ஏதாவது doubts, queries இருக்குன்னா just comment below the comment box. Fine. Bye bye guys.